வாயா வா வா. என்னப்பா வா வா. என்னப்பா பீச்சுக்கெலாம் வாக்கிங் போகிறது இல்லையா? மெரினா பீச்சுன்னு பேரை கேட்டாலே பற்றிக்கிட்டு வருது. என்னையா பீச்சுனா குளிர் காற்றடிக்கும், எனக்கு அப்படியே வயிறு பற்றிக்கிட்டு எரியுதியா, உடம்புலாம் அப்படியே கடுகடுன்னு வருது. அதுவும் இந்த காந்தி சிலை விவேகானந்தர்களும் காதில் கேட்டாலே அப்படியே 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 ஒரு மாதிரி உள்ள கொடையுது. ஒரு போராட்டத்துக்கு 100 பேரை கூட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? போராட்டம்னு விடுங்க, மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டுறதுன்னா அவ்வளவுதான். 6 மாதத்தில் மண்டை காஞ்சி ட்ரௌசர் கிழிஞ்சு திரிய வேண்டியதான் நாங்கள்லாம். ஆனால் அந்த 7 நாள் போராட்டம் மெரினால் நடந்துச்சு, என்ன ஜனம் 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 ஜனம்னா அப்படி ஒரு ஜனம்பா. என்ன கூட்டம், மெரினா முழுக்க கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆம்பளை பிள்ளைய குட்டிய பொம்பளாட்டிய கிழவன் கிளவி வந்துக்கிட்டே எல்லாம் இருக்காங்க. ஏதோ 2 நாள் ராத்திரி முடிச்சதுக்கப்புறம் கூட்டம் கலைஞ்சிரும்னு பார்த்தா சாரசாரையா இல்லை கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. எப்போ முடியும்? விட்டு பார்த்தா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே மெரினாக்கு வந்துடுவான் போல இருக்கு. அப்படியே 2 சட்டை 3 பேண்ட் எதையோ ஒன்று அள்ளி போட்டுக்கிட்டு மெரினாக்கு வந்திருக்கிறான். ஒரு கல்யாண மண்டபம் வாடகைக்கு எடுக்கல, ஒரு சாப்பிட்றதுக்கு மேடை நாக்காளி கிடையாது, கக்கூஸ் போகிறது எங்கன்னு தெரியாது. அப்புறம் இதை மட்டும் என்ன, எவன் தலைவனே தெரியாது, கூட்டம் அவ்வளோ வந்து கூடி கிடக்கு. எப்படி அதெல்லாம்? இதை விட முக்கியமாக போலீஸ் அடித்தா எங்கே ஓடுறதுன்னு தெரியாது. எவனுமே போக மாட்டான். போனவன் ஒத்த ஆளாக வராமல் 4 பேரோட வரான். இப்படியே கூட்டம் கூட்டிகிட்டு இருந்தால் என்னது அர்த்தம்? எவனுமே போக மாட்டான், போனவன் 4 பேரோட வரான். இப்போ நாங்கள் கூட்டத்துக்கு ஆளை கூட்டுறோன்னு என்ன பண்ணுவோம்? தலைக்கு 1000 ரூபா கொடுப்போம். ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுப்போம். ஆம்பளை வெறும் பிரியாணி திம்பானா, சாப்பிட்டு தான் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு குவார்ட்ரு கொடுப்போம். இப்போ பொம்பளைங்களும் குவார்ட்ரு கேட்குறாங்க. கேட்டால் என் வீட்டுக்காரனுக்கு கொடுக்கணுன்றாங்க. வீட்டுக்காரனுக்கு தான் கொடுக்குறாங்களா இல்லை அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்களா, உண்மை எனக்கு என்ன தெரியும். ஸோ அதையும் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் காசு வாங்கணும், ஒழுங்காக கூட்டத்துக்கு வந்தானான்னு கணக்கு பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சேலை எடுத்து கொடுத்துரும். இப்போ இந்த சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் உடனே காசை கொடுத்துருவோமா? அதுதான் இல்லை, கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். இவங்க கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடுப்போமா, நம்ம எஸ்கேப் ஆகிடுவோமான்னு இதுங்க நம்மளையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். கூட்டத்தில் நம்ம அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க நம்மளை பார்க்க, நம்ம அவங்கள பார்க்க, இப்படியே கூட்டம் போய்கிட்டு இருக்கோம். கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு கைத்தட்ட மாட்டான், ஒரு விசில் அடிக்க மாட்டான், மாங்காயத்துன்னு வாட்டர் பேக்கெட்டை தூக்கி அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து ஊர்க்கதையை பேசிகிட்டு இருப்பான். நாமளும் ஜடம் மாதிரி நமக்கு வந்த கூட்டம் இருக்குதுங்கிறதுக்காக எதையா ஒன்றுத்த மேடையில் முழங்கிக்கிட்டே கிடப்போம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பணத்தை செட்டில் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். ஆனால் மதுரை தமுக்கத்தில் 500 இளைஞர்கள் ஏஞ்சி பேசியிருக்கான். 500 பேர், எல்லாருக்கும் என்ன விசிலு, என்ன கைத்தட்டல், ஜல்லிக்கட்டு பற்றி என்னென்ன கதைகள் சொல்கிறான். ஏறு தழுவுதல் இலக்கியத்தில் இருக்குங்கிறான், பால் அரசியலுங்கிறான், இது பண்பாட்டு மீட்டெடுப்புங்கிறான், ஏகாதிபத்தியங்கிறான், குளோபலைசேஷனுங்கிறான், கொக்கோ கோலா பெப்சி எதிர்ப்பேங்கிறான், பெரியாரிசம்ங்கிறான், மார்க்சியம்ங்கிறான், அம்பேத்கரிஸ்ட்ன்றான், என்னென்ன விஷயங்கள் பேசுகிறான், ஃபிடல் காஸ்ட்ரோங்கிறான், சேகுவாராங்கிறான். என்னையா எல்லாரும் இதுக்கு எல்லாத்துக்கும் கைத்தட்டுறானுங்க. வேற எல்லாம் வயசு பசங்க. ஒருவேளை நம்ம தான் வளரலையோ, இல்லை இவங்கெல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்களா, இல்லை ரொம்ப பிஞ்சிலேயே பழுத்துட்டாங்களா? ஆனால் இது ஆபத்தானது. ஏதோ பீச்சுக்கு ஆவேசமாக போராட்டத்துக்கு போனீங்களா, கொஞ்சம் கோஷம் போட்டிங்களா, கோட்டர் சாப்பிட்டீங்களா, விடியறதுக்குள்ளே வந்து சேர்ந்துடணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அங்கேயே உத்தமனா, அப்படியே பெரியவனாட்டம் யோகி நாட்டம் கண்ணியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு அரணமைத்து இருக்கிறது, அப்படியே வாலண்டியர் பண்ணுறது, ரோட்டில் டிராஃபிக் ஆகாமல் நீங்களே பார்த்துக்கிறது, அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது, அதை போகிற வழிக்கும் பார்த்துக்கிறது, அப்புறம் குழந்தை அழுதுன்னா பிஸ்கட் பேக்கெட் கொடுக்கறது, பால் பேக்கெட் வாங்கி கொடுக்கறது, என்ன இதெல்லாம். அப்புறம் அங்கே போடுற குப்பையை நீங்களே பொறுக்கிக்கிறது. ஆனால் என்ன கெட்ட பழக்கம் இதெல்லாம். இப்படிலாம் திருந்திட்டா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? இதே பீச்சை தூய்மைப்படுத்துவதற்காக, அழும் குழந்தைகளுக்கு பிஸ்கட் பேக்கெட் கொடுப்பதற்காக, அழும் குழந்தைகளுக்கு பால் பேக்கெட் கொடுப்பதற்காக நாங்கள் 5 அம்ச திட்டம் போடுவோம். 5 அம்ச திட்டம் போட்டு பீச்சை சுத்தம் பண்ணுவோம். திரும்ப அழுக்கு வருவோம், திரும்ப சுத்தம் பண்ணுவோம், திரும்ப அழுக்கு வரும், திரும்ப அப்படிங்கள் பண்ணி 5 ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். இப்படி உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் நீங்களே சுத்தம் பண்ணி, நீங்களே இது பண்ணி, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிட்டு, நீங்களே இது பண்ணிக்கிட்டா, எல்லாத்தையும் நீங்களே முடிச்சுக்கிட்டா
இது என்ன கெட்ட பழக்கம் இதெல்லாம்? முடிச்சுக்கிட்டியா? உங்கள் சின்ன பசங்கன்னா என்ன படிங்க, நல்ல ஐஃபோன் வாங்கிக்கிங்க, நல்ல ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, லவ் பண்ணுங்க, திரிங்க, சினிமாவுக்கு போங்க, வாங்க, ஏதாவது டைட்டி கம்பெனி ஐடி கம்பெனி எதுலையாவது வேலைக்கு சேருங்க, நல்லா கை நிறைய சம்பாதிங்க, கார் லோனு அந்த லோனு வாங்கிக்கிங்க, லோனு போங்க வாங்க, நல்ல இடம் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை கட்டி கொடுக்கும். எங்கேயா போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, 4 ஊர் சுற்றி பாருங்கள், அங்கே ஊரில் அங்கே வாட்ஸ்அப்பு எல்லாம் அமுக்குங்க, போங்க வாங்க எல்லாம் பண்ணுங்க, இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி போங்க வாங்க, இது என்ஜாய் பண்ணுங்க. உங்களை பார்த்துக்கிறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம், இதுக்கு திட்டம் போட்டு செயல்படுத்த தானே நாங்கள் இருக்கோம். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் பீச்சுக்கு எங்கே போக தோணும்? போனாலே எதையா ஒன்று பேப்பரை திறந்தாலே வாக்கிங் போனாலே நீங்கள் வந்தீங்களா, அங்கே வந்தீங்களா, இங்கே வந்தீங்களா, பால் அரசியல், மோர் அரசியல், இப்படி இதெல்லாம் செய்யாமல் வந்துட்டு பீச்சில் போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு பால் அரசியல், மோர் அரசியல், நெய் அரசியல்லாம் அந்த வெண்டையெல்லாம் நாங்கள் வெட்டிக்கிறோம். இதுக்கெல்லாம் அந்த கம்ப்யூட்டரும் ஃபோனும் தான் காரணம். லட்சக்கணக்கில் போஸ்டர் அடித்து, ஆயிரக்கணக்கில் பேனர் வச்சு, 100கணக்கில் கட் அவுட் வச்சு, வா ரத்தத்தின் ரத்தமே, வா உடன்பிறப்பே, வா தெய்வீக சொந்தங்களே, வா தேசிய சொந்தங்களே, வா பாட்டாளிகளே அப்படின்னு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வராத கூட்டம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி ஆளுங்களை ஷெட்டப்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். என் பேச்சை தான் வெளியில் மீட்டிங் போட்டு பேச முடியல, வீட்டில் பேசினாலும் நீங்களாம் கேட்க மாட்டீங்க. அதான் 2 இட்லி வாங்கி தரேன், காலையில் பேசுகிறேன், கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருப்பான்னு ஒரு ஆளை செட் பண்ணால் அது உங்களுக்கு பொறுக்காதே. ஆமாம், நம்ம எதில் விட்டோம்? இட்லி வாங்கி தரேன்னு சொன்னீங்க. என்ன பார்க்குறீங்க? 2 இட்லி வைங்க. முடியாதா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் பண்ண மாட்டேறீங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. எவனாவது வாட்ஸ்அப்பில் கேட்டால் மட்டும் உடனே வந்து நான் இவ்வளோ கூச்சல் போட்டது. சரி, இட்லினா தோசை வைங்க.